வணக்கத்தை கூறி எனக்கும் என் நாட்டு மக்கள் அனைவருக்கும் மற்றும் அண்ணன் தோழியர் அனைவருக்கும் உங்களது ஆசைகளை கூறுங்கள் சுவாமி. வாங்க மகிழ்ச்சி தென்மடத்து மும்மடியா தமிழ் என்ற தேவாமிரதத்தை வார்த்து எம்மட மகிழ இன்பகத மாடி பண்பார் உணர்ந்து அன்பாக ஒருவன் ஆடுறங்க எனது பக்கத்துக்கு மச்சி நான் தரும் வாழ்த்து காலகாலத்துக்கு மட்டுமல்ல காலம் கடந்து நினைத்திருக்க வேண்டும். அப்படிப்பட்ட இந்த மண்ணுக்கும் இங்க இருக்கக்கூடிய இந்த வள்ளி பெண்ணுக்கும் நாரக்கூடிய வாழ்த்து. மண்ணு தொட்டு கும்பு தொட்டு தொட்டு வச்சுக்கம்மா வெள்ளக்கண்ணு மண்ணு தொட்டு கும்பு தொட்டு தொட்டு வச்சுக்கம்மா வெள்ளக்கண்ணு முக்குத்தியும் பட்டு விதப்பா கடவுள் காரியம் வந்து பாடுங்க படக்கடவுள் வந்து பாட்டுகள் பாடுத்துமே மண்ணப்பட்டு முட்டட்டு முட்டோடு வச்சுக்கமா முக்குத்தியும் பட்டு முடப்பா அப்படிப்பட்ட உயர்வான பொறுப்படுத்து பெண்குலத்துக்கு பெருமை விளக்கக்கூடிய வள்ளிப்பண்ணே உனக்கு நான் தரும் வாழ்த்து என்றும் எல்லா வல்ல முருகப்பெருமானுடைய ஆசீர்வாதத்தாலும் சங்கருடைய தயவாலும் கட்டிக்குளம் நடந்த சுட்டுக்கோள் மாயாண்டிகள் மற்றும் ராமலிங்க சுவாமியுடைய பரிபூர்ண நல்லாசி என் தாய் மீனாட்சியின் ஆசி எப்பொழுதும் உனக்கு உண்டு வாழ்க வல்லாண்டு நினைத்திருப்பாய். எத்தனை வறுமை இருந்தாலும் கூட வாழ்த்துவது கடமை. ஏதோ கடமைக்கு வாழ்த்தாமல் என்னுடைய கடமையை முதற்கொண்டு உனக்கு வாழ்த்திட்டேன். இருந்தாலும் கதையின் சாராம்சம் தொட்டு சென்றுட்டு மத்த வார்த்தை ரொம்ப விவரமா பேச மாட்டீங்க. எனவே நாடு எப்படிப்பட்ட நாடு வார்த்தை கேட்டுட்டு என்ன வளர்த்திருக்கீங்க? திணை வச்சிருக்கோம். என்னோட திணை இருக்கு. கருணை செந்திரை. கருணை யாருக்குமா? கருணை எங்களுக்கு. செந்திரையாப்பட்ட முருகனுக்கு. அப்படிப்பட்ட முருகனுக்கு படிச்சு பெருமை சேர்க்கிறீங்க. ஆமா. இப்ப நாட்டுக்குள்ள நீங்க இருக்கீங்க. ஆமா. நாடு எந்த நாடு நீங்க? தொண்டை நாடுன்னு சொல்லு. எந்த நாடு? தொண்டை நாடு. பாட்டு பாடும்போது என்ன வாடுனீங்க? மலை. ஞான நடை தானுங்கிற சாமி நாடு மலை நாடுன்னு சொல்லி பாடுங்க. பாடல்ல மலைநாடுன்னு சொல்லியிருக்கீங்க. இப்ப நாட்டை கேட்கும்போது தொண்டை நாடுன்றீங்க. தொண்டை நாடு தான். நாடு தொண்டை நாடு அந்த மலைநாடு. மலைநாடு. அப்ப தொண்டை நாடு இல்லையா? தொண்டை நாடு தான். அப்ப மலைநாடு இல்ல. மலைநாடு. அப்ப ரெண்டு நாடுமா? இல்ல. அப்புறம்
2 நாளுமே இதான் ஒண்ணா இருக்கும்ல. காரணம் புண்ணு வச்ச கால புண்ணு வச்ச புண்ணு எப்படி இதெல்லாம் இருக்கு? மலைநாடு ஏன் சொல்றேன் சொன்னா என்ன காரணம்? மலைகள் நிறைந்திருக்கக்கூடிய பகுதி. நாங்க இருக்கிற எல்லாமே மலைகள் அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி. அதனால மலைநாடுன்னு சொன்னேன். சரி. தொண்டை நாடுன்னு சொன்னேன். நான் இருக்கக்கூடிய இடம் தொண்டை நாடு. அதனால தொண்டை நாடுன்னு சொன்னேன். ஆதண்ட சக்கரவர்த்தியுடைய அடிப்படையில் எல்லாத்துக்கும் காரணம் ஒண்ணு இருக்கா இல்லையா? கரிகால சோழன் வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகிற இடத்துல ஒரு நாகக்கண்ணி என்ற ஒரு பெண்ணை வாங்குறாரு. 2 பேருக்கும் காதல் உண்டாது. 2 பேரும் கூடுறாங்க. அவ கூடும்போது பெண்ணு கேட்கிறா. முடிந்த பிறகு எனக்கு ஒரு குழந்தை பிறந்தா நான் தகப்பன் யாரை காட்டுறேன் பெண்ணு கேட்கிறா. அவதான் சொல்றாரு யாரு கரிகால சோழன் சொல்றான். உனக்கு ஒரு குழந்தை பிறந்தா அதை நம்ம 2 பேரும் கூடுறதுக்கு இந்த ஆதண்ட மலர் தான் சாட்சி. இந்த ஆதண்ட மலரை மாலையாக கழுத்துல போட்டு நாட்டுக்கு அனுப்புன்னு சொல்றான். அப்படிப்பட்ட மலர் அதே போல ஒரு குழந்தை பிறகுது. ஆதண்ட மலரை சாட்சியாக போட்டு அனுப்புறா. பாக்குறா வந்திருக்கிறது யாரு அவனுக்கு தெரிஞ்சிச்சு. தெரிந்த காலத்தினாலே சோழ நாட்டிலே 44 காலத்திலும் சொன்னாரு. அதுல 20 காதவெளி தூரத்தை ஒதுக்கி கொடுத்த அதை அந்த சக்கரவர்த்தி ஆண்ட காரணத்தினால ஆதண்ட சக்கரவர்த்தி ஆண்ட காரணத்தினால் தொண்டை நாடு பெயர் வர காரணம். அப்ப சோழ நாட்டுல ஒரு பகுதியை பிரித்து கொடுத்திருக்காரு. கரிகால சோழனுக்கு இன்னொரு பெயர் இருக்கு தெரியுமா? கரிகால சோழனுக்கு திருமணவான் அப்படி ஒரு பேர் இருக்கு. நாகக்கன்றிய தாயி ஆமா. பிறந்த குழந்தை திரையன்னு பிறந்த குழந்தையுடைய பெயர். சரி. ஆமா இதுதான் பொருள். ஆரம்ப காலகட்டத்துல போர்க்கால அடிப்படையில் ஒரு கால் கருகி போச்சு. அதனால கரிகால சோழன் அப்படி ஒரு பேர். கரிகால சோழன் பேர். ஆமாங்க. ஆக அப்படிப்பட்ட பேர்களுக்கு மத்தியில நீங்க பெருமை சேர்த்துக்கிட்டு இருக்கீங்க. நாட்டை பத்தி கேட்டீங்க. நாடு பெருமையா இருக்கு. நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய நீங்க இவ்வளவு தூரம் பெருமையா பேசுனா அந்த தாய் தந்தையர்கள் யார் அதை நீங்க எப்படி தெரியாது. அதே இடத்துல நான் எப்படி தெரிஞ்சுக்க முடியும். இதே இடத்துல நான் எப்படி எனக்கு தெரியும். நீங்க எப்படி எனக்கு தெரியாது. தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறேன். புள்ளிநாயகா நான் ஆரம்பத்தை சொல்லிட்டேன். இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய மனிதனாக இருந்தாலும் ஒரு கண்ணாடி முன்னாடி சிரிச்சோம்னா என்ன பண்ணுது? என்ன பண்ணு? அது சிரிப்பாத்தான் காட்டும். ஆமா. அழுகிற மாதிரி இருந்தோம்னா அந்த கண்ணாடி என்ன காட்டும்? அழுகத்தான் காட்டும். அப்ப இங்க என்ன இருக்கு? கண்ணாடி கிட்ட முன்னாடி நம்ம என்ன செய்யறோமோ அந்த பிம்பமா அப்படியே காட்டும். நம்ம வடிவாக பிம்பத்தை காட்டுது. ஆனா நம்ம உள்ளத்துக்குள்ள இருக்கிறது என்னன்றதை அது காட்டுமா? காட்டாது. முகத்துல உள்ளதான் காட்டும். அப்ப உங்களுக்குள்ள என்ன இருக்குன்னு போக போக தெரியும். பாப்பா பேசுவோம். எங்க ஏன் பேருக்கு போக போக தெரியும். சரி உங்ககிட்ட என்ன இருக்கு அப்படி என்கிட்ட போக போக தெரிஞ்சுக்க போறீங்க நீங்க. உங்களை காட்டுல அதிகப்படியான தன்னம்பிக்கை இருக்கின்ற தைரியத்தை பேசிட்டு அதே தன்னம்பிக்கை என்கிட்ட இருக்கு. நான் பேசிட்டு இருக்கேன். பேசுவோமே பேசுவேன். என்ன பேச போறீங்க? என்னன்றி கொண்டாருக்கும் இவன்டாவுக்கு விட செய் நன்றி கொண்ட மகற்கண்டார். இவ்வளவு பெரிய காலகட்டத்துல தன்னம்பிக்கை வச்சு நான் பேசுறேன். என்ன பேசுறீங்கல்ல பேசக்கூடிய பொறுமை என்ன இருக்கு? ஒரு மனிதனுக்கு எத்தனையோ நம்பிக்கை இருக்கு. அது நமக்கு தேவையான நம்பிக்கை தெரியுமா? ஒரு மனிதனுக்கு தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை எந்த எண்ணத்தை வேணாலும் சாதிக்கலாம். மூட நம்பிக்கை அவநம்பிக்கை இருக்கக்கூடாது. அந்த மூணு நம்பிக்கை எனக்கு கிடையாது. தன்னம்பிக்கை தெய்வ நம்பிக்கை என்கிட்ட இருக்கு. 2 நம்பிக்கையை வச்சு என்னால பதில் சொல்ல முடியும். மூட பழக்கம் மனித வாழ்க்கையில எல்லாரும் தனிப்பட்ட இடத்துல இருக்கதான் செய்யுது. இருக்க செய்யும். அந்த மூட பழக்கத்தை ஒழிப்பதற்காக நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க நாளும் பொழுதுமா. ஆமா. அப்ப ஏன் படிக்கிறா? படிக்க அறிவு தெரியும். அறிவு தெரியும். பகுத்தறிவு வளர்வதற்காகவே. அப்ப அந்த அறிவு வளர்க்கணும். கேட்பது பகுத்தறிவு வளர்வதற்காகவே. பேசுவோமே அறிவை வளர்த்துக்கிறதுக்கு என்ன நடந்தது? அந்த பேசுறதுல பெருமை இருக்கு. ஆமா. ஒரு தீப்பெட்டி இருக்கு. சாதாரண தீக்குச்சியை குறைச்சும் போது அது என்ன பண்ணுது? என்ன பண்ணுது? எரியும். குறிப்பிட்ட இடத்துல அது வெளிச்சத்தை காட்டுது. ஆமா. அதே ஒரு மெழுகுவர்த்தியில ஏத்தும் போது ஆமா அது வெளிச்சத்தை காட்டுது. அப்ப அந்த மெழுகுவர்த்தியில இருந்து இன்னைக்கு இந்த மாதிரி மின்சார விளக்கெல்லாம் காட்டும்போது இது எல்லாத்துக்கும் விளக்கா இருக்கு. ஆமா. அங்க பாருங்களே குச்சி சிறுத்தா இருந்தா ஒரு காட்டை எரிச்சு போடுமா. ஆமா. அறிவு அப்படித்தான். மனிதனுடைய அறிவு நல்ல விஷயத்துக்கு பயன்படும் போது மேல மேல வளர்ந்துட்டே இருக்கு. அந்த அறிவு கெட்ட விஷயத்துக்கு போகும்போது அது நம்மளே அழிக்குது. இந்த உலகத்துல ஒரு மனிதனுக்கு என்ன இருக்கோ இல்லையோ ஒரு மனிதனுக்கு கல்வி இருந்தால் மட்டுமே எதையாவது சாதிக்க முடியும். எங்க வேணாலும் போக முடியும். அப்ப நீங்க பேச
பெருமாளுக்கு. அப்ப சிவனுக்கு எனக்கு பட்ட சிவனுக்கு உகந்தது. அப்ப அப்பா பிள்ளை எல்லாமே ஒண்ணுதானே? அப்பா பிள்ளை ஒண்ணுன்றீங்க. ஆமா. அப்ப அப்பா பிள்ளை ஒண்ணா இருந்துச்சுன்னா நீங்க சொல்ற மாதிரி சிவனாகப்பட்டவனை கும்பிடக்கூடியவங்க சைவம், சைவம். முருகனை கும்பிடக்கூடியவங்க கௌமாரம். ஏன் ரெண்டையும் சைவம் சொல்லிட்டு வந்தானே? இரண்டையும் அந்த தத்துவத்தினுடைய அடிப்படை இருந்தாலும் கொஞ்சம் கொஞ்சம் பாதைகள் பிரிக்குது. அப்படி பாதைகள் பிரிஞ்ச காரணத்தால ஒவ்வொரு தெய்வத்துக்கும் ஒவ்வொரு தனி வழிவகுத்து ஒரு சிறப்பு சேர்த்திருக்காங்க. அப்ப இந்த சிறப்பு நீங்க சேப்பே நம்பிக்கையில இருக்கு. ஆரம்பத்துல சிவபெருமான சிவனுக்காக போட்டிருக்கீங்க சொல்லுங்க. சரி, அடிப்படை யாருக்கும் தானே? அப்ப சிவனாகப்பட்டவனுக்கு நினைச்சு நீங்க பட்ட ஓட்டிருக்கீங்க. ஆமா. பட்ட போட்ட விட என்ன சொல்ல வர்றீங்க? என்ன சொல்லுவாங்க? பட்ட போறாங்க என்ன சொல்லுவோம்? என்ன சொல்லுவோம்? என்ன மதத்தை சார்ந்தவர்கள்? என்ன சைவ மதத்தை சார்ந்தவங்க. இதே ராமன் போட்டிருந்தாங்கன்னா நாம யாரும் இந்த மதத்தை சார்ந்தவங்க. பெருமாளாகப்பட்டவங்க பெருமாளுக்கு போடுறவங்க. அரியும் சிவனும் ஒண்ணு. ஆமா. அரி ஆதவன் வாயில மண்ணு மண்ணுனாங்க. இப்ப அரியும் சிவனும் ஒண்ணு அர்த்தம். அரினாரு அரினா யாரு? பெருமாளாகப்பட்டவன். பெருமாள். சிவனாகப்பட்டவன் அவன் நடிச்சிருக்கீங்க. ஆமா. இப்ப ரெண்டு பேரும் ஒண்ணுன்றத காட்டுறதுக்காக சித்திரத்திலாம் பாத்தீங்களா? எப்படி நடக்குதா? ஆமா. எங்க நடக்குது? சித்திரத்தை மதுரையில. மதுரையில. ஆமா. அங்க இருந்து அழகரு வர்றாரு. அழகருடைய தங்கை யாருக்கு மணந்து கொடுத்திருக்காரு? யாரு கொடுத்திருக்காரு? சிவபெருமான் கொடுத்திருக்காரு. சிவனாகப்பட்டவர் என்ன போட்டிருக்காரு? நெத்தியில என்ன பட்ட போட்டிருக்காரு? இங்க வரக்கூடிய அழகர் என்ன போட்டிருக்காரு? என்ன நாம போட்டிருக்காரு? இந்த ரெண்டு கூட்டமும் ஒண்ணா சேர்ந்துருச்சு. ஒண்ணா சேர்ந்துருச்சு. ஒரு இடத்துல ராமம் போடுறது பெருசா இல்ல பட்டம் போடுறது பெருசா பஞ்சாயத்து வந்துச்சா? எது? யானைக்கு. யானைக்கு நாமம் போடுறது பெருசா பட்ட போடுறது பெருசா போட்டி. அப்ப யானை ஓடுவோமா பட்ட ஓடுவோமா? யானை அத்துக்கிட்டு ஓடி போச்சு. நீங்க ரெண்டு பேரும் சண்டை ஓட்டம் மாற முடியாது. அத்துக்கிட்டு போகும்போது அத்துக்கிட்டு ஓடி போச்சு. கூட்டத்துல இருந்த ஒருத்தன் சொன்னானா, யானைக்கு மதம் பிடிச்சிருச்சு அதனாலதான் யானை ஓடுதுன்னு. மதம் பிடிச்சிருச்சு யானால ஓடுதுன்னு சொன்னானா, அதனாலதான் ஓடுதுன்னு. அதுல புரிஞ்சுகிட்ட புத்திசாலி ஒருத்தன் சொன்னானா, யானை மதம் பிடிச்சு ஓடல, யானைக்கு மதம் பிடிக்கல அதனால ஓடுச்சுன்னு. இப்ப உங்களுக்கு மதம் பிடிச்சிருக்கா இல்ல மதம் பிடிக்கலையா? யாருக்கு கேக்குறேன். யாருக்கு மதம் பிடிச்சா நீங்க தாங்க மாட்டீங்க. இப்ப பேசுறீங்க நீங்க சொல்ற பட்டையும் நாமமும் ஒண்ணு சேர்ந்ததா? அப்படி பார்க்க போனா நான் பட்டை போட்டிருக்கேன். சரி. நான் சிவபெருமானுக்காக பட்டை போட்டிருக்கேன். நீங்க என்ன போட்டிருக்கீங்க? வைணவத்தனத்தோட கூடியவர். நாமத்தை போட்டு பெருமை சேர்த்திருக்கீங்க. யாருக்கு? பெருமாளுக்கு. பெருமாளுக்கு. ஆமா. அப்ப நாம பெரியா நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சொல்லிருக்கீங்க. சரி, நான் அதை ஏத்துக்கல. பட்டை பெருசா நாம பெருசா அப்படின்னு பார்க்கணுமா? சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்கள் சாதாரணப்பட்டவர்கள் ஒண்ணு ரெண்டு கிடையாது. சரி. சிவபெருமானுக்கு 63 நாயன்மார்கள் பெருசா, 12 பெருமாளுக்கு 12 ஆழ்வார்கள் பெருசா. சொல்லுங்க. 63 நாயன்மார்கள் சாதாரண. ஒவ்வொருத்தருக்கு சிவபெருமான் சோதனையை கொடுத்து பிறகு சாதனையை கொடுப்பார். சரி. உலகத்துல தெய்வம் எங்க இருக்கு அப்படின்னு சொல்லி காமிச்சாரு யாரு? பெரிய பெரிய வசதி வாய்ப்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க? தெய்வத்தை பெரிய பெரிய ஆலயங்களுக்கு நேரடியாக போய் பணம் காசு எல்லாம் செலவழிச்சு அப்படி போய் தெய்வத்தை வழங்குவாங்க. ஆனா எங்க கூட்டத்தை சேர்ந்தவர் எப்படி தெரியுமா சொல்லிருக்காரு? தெய்வம் எங்கேயுமே இல்ல, மர்மப்பட்டவங்களுக்கு காசு பணம் செலவழிச்சு போக முடியாதவங்களுக்கு தெய்வம் மனதுக்குள்ளதான் இருக்கு அப்படி காமிச்சாரு. யார் தெரியுமா? பூசலார சொல்லக்கூடியவர். சரி. ஆலயம் கட்டுறாரு. பெரிய அவருக்கு ஆலயம் கட்டணும் ஒரு ஆசை சிவபெருமானுக்கு. ஆமா. ஆனா பொருளாதாரம் இல்ல. வறுமையின் காரணத்தால ஆலயம் கட்ட முடியல. ஆனா ஆசை இருக்கு. அதே நேரத்துல சோழம் பண்ண பெரிய பொன் பொருள் எல்லாம் கோடி கணக்கில் கொட்டி பெரிய ஆலயத்தை எழுப்புறான். 2 பேரும் ஆலயம் கட்டுறாங்க. எப்படி? பொன் பொருள் கோடி கணக்கில் கொட்டி அவை எழுப்புறான். ஆனா பாருங்க, பூசலார் தன் மனதுக்குள்ளேயே ஆலயம் எழுப்புறாரு. பார்த்தாரு, தெய்வம் இங்க இருக்கு, தெய்வம் நம்ம மனசுக்குள்ள இருக்கு அப்படின்னு மனதாரவே கோவில் கட்டுறாரா. பார்த்தாரு சிவபெருமான். 2 பேரும் பக்தர்கள். அப்ப சிவபெருமான் என்ன பண்றாரு? நேரடியாக சோழமன்னனை பார்க்க போறாரு. சோழமன்னிட்ட போய் கேட்கிறாரு, 2 பேரும் கும்பாபிஷேக தேதியை ஒரே நாள்ல வச்சிருக்கீங்க. உன்ன மாதிரியே ஒரு பக்தன் எனக்காக கோவில் கட்டிருக்கான். ஆனா நான் அங்க போகணும், நீ கும்பாபிஷேக தேதியை மாத்தி வச்சுக்க முடியுமான்னு கேட்க சோழமன்னனுக்கே பெரிய ஆச்சரியம். நம்மளை விட ஒரு ஆலயம் இந்த உலகத்துல ஒருத்தர் எழுப்ப முடியுமான்னு அவனுக்கே ஒரு ஆச்சரியம். அப்ப அப்பேற்பட்டவரை நம்ம போய் பார்க்கணும் அப்படின்னு என்ன பண்றாரு? சோழமன்னனே நேரடியாக வர்றாரு. அப்படியே ஒரே கூட்டத்தை விளக்கிட்டு பக்கத்துல போய் பார்க்கிறாரு. அப்படியே ஆழ்ந்த தியானத்துல அமைதியான முறையில உட்கார்ந்து இருக்காரு. பேசுறாரு. ஊர் உலகமே கூடி நிக்குது. அப்பதான் அவரே மெய் சீர்ந்து போனாரா, இப்பேற்பட்ட ஒரு பக்தரா அப்படின்னு சொல்லி. அப்ப தன் மனதுக்குள்ளேயே தெய்வம் இருக்கு, மனதாலே கோவில் கட்டாலும் இந்த உலகத்துக்கு நிரூபிச்சு காமிச்சவர் யாரு? எங்க பட்ட போடுற கூட்டம். உங்க நாமம் சொல்றீங்களே, நாம என்னத்த செஞ்சு சொல்லுங்க. பேசக்கூடிய பொருள் இருக்கு. நல்லா தெரிஞ்சுக்கணும். இந்த உலகத்துல வலது கண்ணு பெருசா இடது கண்ணு பெருசா பார்த்தோம்னா எந்த கண்ணு சொல்ல முடியாது. 2 கண்ணு பெருசு. ஒரு நாசில 2 துவாரம் இருக்கு. இந்த துவாரத்துடைய இது துவாரம் 2 ஒண்ணுது. 2 துவாரமே 2 கை இருக்கு. இடது கை பெருசா வலது கை பெருசா பார்த்தோம்னா 2 கையில பெருசு. வலது கால் பெருசா இடது கால் பெருசானா 2 காலுமே இருக்கணும். அப்ப காட்சி பெரியதா ஒளி பெரியதா பார்த்தோம்னா என்ன எல்லாமே பெரியது. விதி பெருசா மதி பெருசானா எல்லாமே பெருசு. விதி பெருசு மதி பெருசு. இந்த இடத்துல பெருசு சிறுசா பார்த்தா பஞ்சாயத்து பார்த்தா நீங்க சொல்றீங்க. ஆமா. இதுல எது பெரியது பாத்தியா? அப்படி நீங்க பேச ஆரம்பிச்சா விடிய விடிய பேசி போடுங்க. எப்படி சொல்றீங்க? எப்படி பேசுறாங்க? எப்படி பேசுறீங்க? நாயன்மார்கள்
ஆழ்வார்கள் 12 பேர். இன்னைக்கு 12 பேர் எண்ணிக்கையில குறைவாக இருந்தாலும் இந்த உலகத்துல தகரம் எக்கச்சக்கமா இருந்தாலும் தங்கம் கடுகளவு இருந்தாலும் எது பெருசு இன்னைக்கு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்? எது பெருசு? எது பெருசு? தங்கத்தை தான் பெருசு சொல்றான். அப்ப தகரம் கூட்டமா நிறைய இருந்தாலும் கூட அது பெருசா நம்ம நினைக்கிறது இல்ல. தகரம் அவ்வளவு இருந்து நம்ம மதிக்கிறது இல்ல. ஆனா குண்டுமணி அளவு தங்கம் இருந்தா கூட நம்ம எதை உயிரா பேசுறோம்? உயர்வா தங்கம் தான் பேசுறோம். இங்க அதுவே பிரச்சனை. 63 இருக்கா 12 இருக்கான்னு பிரச்சனை இல்ல. 12 இருந்தாலும் அது அடிப்படை நிலையா இருக்கா? என்ன அடிப்படை? உங்க அடிப்படை என்ன நிலையா இருக்கு? பட்ட ஓட்டத்துல அவர் பெருமை சேர்த்தார் பெருமாட்டியே. மந்தகிரி மலையை மத்தாக்கி பார்க்கறத கடைகிறாங்க. அப்ப கடைக்கும் பொழுது வாசிக்கின்ற பகம்ப கைரா திருச்சு அசுர ஒரு பக்கம் தேவர் ஒரு பக்கம் கடைகிறாங்க. கடைகிறாங்க. அப்படி கடைக்கும் பொழுது அவ்வளவு பெரிய கூட்டத்தில் எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் விஷத்தின் தாக்கத்தினால எம்பெருமான் சிவனார் கூட எடுத்து உண்டு மயங்கி விழுந்துறாரு. விழுந்தார். அவர் விழுந்தாரு சுருட்டப்பள்ளின்னு ஒரு இடம் உருவாச்சு. ஆனா அவ்வளவு பெரிய மந்தகிரி மலையை எல்லாரும் சேர்ந்து அப்படிப்பட்ட இடத்துல பார்க்கறத கிடைக்கும் பொழுது கீழே அந்த மலை ஆறாமல் இருப்பதற்காக ஆடிச்சா. அந்த மலை நிலையிலாம ஆட்டம் கண்டுகிட்டு இருக்கு. ஆட்டம் கண்டா நம்ம பார்க்கறத கிடைக்க முடியாது. அப்ப சரியான முறையில ஆட்டங்காரம் இருக்கணும்னா முட்டு கொடுத்து நிப்பாட்ட ஒரு பொருள் தேவைன்னு சொல்லும் பொழுது எம்பெருமான் கருணை உள்ளம் கொண்டு தேவர்களுக்கு மற்ற எல்லாருக்கும் அமிர்தம் கிடைக்கிற சொல்லி மிகப்பெரிய அவதாரம் கூர்மம் என்று சொல்லக்கூடிய ஆமை அவதாரம் எடுத்து அந்த மலையை தாங்கி பிடிச்சாரு. பிடிச்சாரு. அவ்வளவு பேர் தாங்கி பிடிச்சாலதான் இன்னைக்கு அமிர்தம் கிடைச்சிச்சு. அப்ப அவ்வளவு பெரிய இடத்துல அந்த மலைய அத்தனை பெரிய மூர்த்திகள் இருக்கும் போது தாங்கி பிடிச்சு நிலைநிறுத்தி காட்டியது யாரு? உங்க பாட்டு நாராயணன். சொல்லுங்க. அந்த நாராயணன் என்ன போட்டிருக்காரு? நாமம். அவ்வளவு பெரிய மலையை தாங்கி பிடிச்சு நிலைநிறுத்தியது நாம கூட்டம். நீ சொன்ன அவ்வளவு பெரிய மலையை தாங்கி பிடிச்சாரு அப்படின்னு சொல்றீங்களே, அவர் மலையை தாங்கி பிடிச்சாரு. ஒரு தெய்வம். இவருடைய பக்தர்கள் யாரு? சிவனுடைய அடியார்கள். பாருங்க, இந்த உலகத்துல எதை வேணாலும் தாமதமா கொடுக்கலாம், எதை வேணும் என்ன கேட்டாலும் கொடுக்கலாம். ஆனா தன்னுடைய ஒரே ஒரு பிள்ளை ஒருத்தருக்கு, ஒரே பிள்ளை, அந்த ஒரு பிள்ளைய சிவன் என்ன பண்றாரு? சிவன் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னாக்க சிறுதொண்ட நாயனார். அவர்தான் அவருடைய கொள்கை என்ன அப்படின்னா தினந்தோறும் வருகின்ற ஏதாவது ஒரு சிவனடியாருக்கு ஏதாவது ஒரு உணவு கொடுக்கணும். எது கிடைச்சாலும் அமுது படைக்க வேண்டிய அவருடைய வழக்கம். எது கிடைச்சாலும் அமுது படைக்கணும், அதான் வழக்கம். அதுக்கு பிறகுதான் அவர் சாப்பிடுவார். சரி, அந்த மாதிரி ஒரு கொள்கை படைச்சவர். அப்ப என்ன பண்றாரு? அன்னைக்கு வாக்குறாரு, யாருமே வரல. அப்ப சிவனடியார் யாருமே வரல, உணவு எல்லாமே தயார் பண்ணி வச்சாச்சு. அப்ப மனைவிட்ட சொல்றாரு, யாருமே வரல, நான் யாராவது வர்றாங்க போய் பார்த்துட்டு வரேமா அப்படின்னு சொல்லிட்டு மனைவிய வீட்டுல இருக்க சொல்லிட்டு போறாரு. அவ போகின்றவங்க இடையே என்ன பண்றாரு? ஒருத்தர் வந்துட்டாரு. இந்த அம்மா என்ன பண்றாங்க? கணவர் வெளியில போயிருக்காரு, இங்க அமருங்க அப்படின்னு அமர வச்சிருக்காங்க ஒரு மரத்தோட நிலையில. அங்க ஏன் வர்றாரு? யாரு? கணவன் வர்றாரு. கணவன் வந்தோட சொல்றாங்க, ஒரு சிவனடியார் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போடணும் அப்படின்னு கூப்பிடுறாங்க. சாப்பாடு போடுறாங்க. அவர் கேட்கிறாரு, உங்களுக்கு என்ன வேணும்? என்ன வேணுமோ கேளுங்க, நான் தர்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் நான் கேட்கறது உங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்கிறாரு. அப்படி என்ன கேட்க போறாரு? நம்ம எல்லாத்துக்கும் உணவு பரிமாறுமா, இதான கேட்க போறாரு. அதுல என்ன வேணும்னு கேட்கிறாரு. என்ன கேட்கிறாரு? ஒரு பிள்ளை கறி வேணும்னு கேட்கிறாரு. எப்படி கேட்கிறாரு? ஒரு வீட்டுடைய மூத்த பிள்ளை பிள்ளையா இருக்கணும், ஒரே பிள்ளையா இருக்கணும். முக்கியமாக தாயும் தகப்பனும் எந்த ஒரு நெருப்புமே இல்லாம வேதனையும் இல்லாம சந்தோஷத்தோட இன்பகத்தோட அந்த பிள்ளைய சமைச்சு கொடுக்க, சரியா சமைச்சு எனக்கு சாப்பாடு பரிமாறணும்னு சொல்றாரு. பாருங்க, பெத்தவங்க உலகத்துல எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, தன் பிள்ளைய விட்டு கொடுப்பாங்களா? ஆனா அந்த அம்மாவை என்ன பண்றாங்க? இன்பகத்தோட சந்தோஷமாக அந்த பிள்ளைய வீட்டுக்கு பின்னாடி கொண்டு போய் வச்சு அந்த பிள்ளைய அறுத்து கரியாக சமைச்சுட்டாங்க. பிள்ளைக்கறி உடைத்தார். அப்படி சரியாக கரியாக சமைச்சு பிள்ளையவே கரியாக சமைச்சு கொடுத்தார். யாரு? பரஞ்சோதியார் சொல்லக்கூடியவர் சிறுதொண்ட நாயனார். அந்த உலகத்துல எதுவுமே செய்ய முடியாத காரியத்தை செஞ்சாரு. அதனாலதான் 63 நாயன்மார்களை ஒருத்தரா கொண்டு போய் வச்சிருக்காரு. யாரே? சிவபெருமான். இவரை நீங்க என்ன சொல்றீங்க? இவருக்கு பெருமை இருக்குன்னு சொல்றீங்க. பெருமை இருக்கு. சிவபெருமானுக்காக இவர் கொடுத்த பெருமை. இப்ப நல்லா நீங்க கவனிக்கணும். இவ்வளவு பெருமைக்கு மத்தியில இவர்தான் பெருசு நீங்க சொல்றீங்கல்ல. இவ்வளவு பெரிய ஆளு கொடுக்க தெரியாம வரத்தை கொடுத்துட்டோம்னா சிக்கல்ல முடிக்க நம்ம கூட்டம் தானே. ஆரம்பத்துல எல்லாருக்கும் வரத்தை கொடுக்கிற மாதிரி எவன் தலையில கையை வச்சாலும் அவன் தலை வெடிச்சு சம்பளம். ஆமா, கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாரு. இவன் தலையில கையை வச்சாலும் வெடிச்சு சாம்பலாகும் அப்படின்னு பத்மாசுரன் சொல்லக்கூடிய அரக்கனுக்கு வரத்தை கொடுத்தாரு. அது என்ன ஒண்ணு? என்ன பண்ண? இந்த உலகத்துல கொடுத்தவரை படிக்கிறாள் பாக்கறக்கா சிவன் தலையில கையை வைக்க போனார்ல. போனா அப்ப சிவனாபட்டவன் என்ன பண்ணாரு? நேரா மகாவிஷ்ணு போனாரு. ஓடி போய் ஒளிஞ்சிருந்தாரு. இந்த பட்ட சுந்தத்துல நம்மளே கொடுத்தவரை நம்மளை பாதிக்குது, காப்பாற்ற முடியலன்னு அசுரனுக்கு பயந்து எம்பெருமான் சிவனார் ஒளிஞ்சிருந்தாரா? போனாரு.
அப்பதான் பார்த்தாரு ஒளிஞ்ச இடத்துல சிவனை காப்பாற்றணும்னு சொல்லி எம்பெருமான் வந்தார். இந்த உலகத்துக்கு அடியில் இந்த உலகளந்த பெருமான் நேர வந்தவர் மோகினியாதனம் எடுத்தார். மோகினியாதனம் எடுத்து அந்த பிள்ளைகிட்ட போய் நேர போன அரக்கனே என்ன பண்ற, அவன் எல்லாம் கைய வைக்க போகாத, என்னைய நீ ஆசைப்பட்டு அடையணும்னா நான் பண்ணுவதெல்லாம் பண்ணுன்றார். நடனமாடுறது போல ஆடுறார். அசுரி அங்கிட்டு ஆடுறார். அங்கிட்டு திருநடனம் புரிந்து இறுதியாக தன்னுடைய தலையிலே கையை கொண்டு போகும் பொழுது அரக்கன் தன்னை மறந்து வாங்கிய வரத்தை மறந்து தலையில கையை வச்சா வெடிச்சு செத்தான். அப்ப அவ்வளவு பெரிய இன்னல்ல இருந்து சிவபெருமானையே காத்த நேரத்துல பெருமை செத்தவர் மோகினியார் வந்த பெருமான். நீ வரத்தை கொடுத்தா சொல்லிக்கிட்டு இருக்க, நான் சிவனையே காப்பாற்றுறது பெருமான் சொல்லிக்கிட்டு சிவபெருமானை காப்பாற்றுற பெருமான் இருங்க. சிவபெருமானை காப்பாற்றுறது யாரு? கதைகள் வந்து பார்த்தோம்னா இத பேச 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 முன்னுக்கு பின்னு வர்ற போகுது. இல்ல பேச பேச போயிட்டே இருக்கு. நான் பேசுறேன். நம்ம செய்யக்கூடிய சம்பவம் என்ன கேட்டீங்கன்னா, யார் என்ன செய்தாலும் முக்கியம் இல்ல, இது நாட்டுக்கு பயன்படுத்தா சொன்ன கருத்து மக்களுக்கு சரியாகல, அதுதான் இங்க முக்கியம். அது சரி, நாட்டுக்கு பயன்படுத்தா சரியான விஷயம் தான். நீங்க பேசுறீங்கல்ல, பேசுனா நீங்க பேச நான் பேச போய்கிட்டே இருக்கோம். பேசுவோம். ஆமா இருந்தா நான் சொல்றேன். நீங்க என்ன சொல்றீங்க? சிவபெருமான் பத்மாசுரனுக்கு என்ன பண்றா? வரத கொடுத்தாருல. வரத கொடுத்தாரு. கொடுத்த உடனே சோதிக்க நினைச்சாங்க. யாரு? பிரம்மாசுரன். அப்ப சோதிக்க நினைச்சு என்ன பண்றான்? என்ன சொல்றா? சோதிக்க நினைக்கும் பொழுது ஒரு பெண்ணாக மாறிங்க, எவன் எல்லாம் கையை வச்சாலும் இவனை விடுத்து சாமன வரத்தை வைத்து சிவபெருமான் தலை மீதே கையை வைக்க போனேன். அப்ப என்ன சொல்றீங்க? வரம் கொடுத்தது யாரு? சிவன். சிவபெருமான். ஆமா வரம் கொடுத்தாச்சு. சரி. ஆனா இவனுக்கு நம்ம சந்தேகம். வரம் கொடுத்துட்டாரு, இது உண்மையா இருக்குமா எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு சந்தேகம். அப்ப அந்த சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணணும் இவனுடைய எண்ணம். ஆமா. இப்ப இவன் என்ன பண்றான்? சந்தேகத்தை நிவர்த்தி பண்ணலையா? அப்ப சிவபெருமான் தலைமையிலே கொண்டு போய் கை வைக்க போறான். வரத்தை கொடுத்தவருக்கு இதை என்ன செய்யணும் தெரியாதா? ஏன் அவரு செஞ்சாரு? பயந்து ஓடுறாரு. ஒரு இந்த உலகத்திற்கு ஒரு பெருமை சேர்க்க நம்ம கொடுத்த வரோம். நம்ம கொடுத்த வரத்தை நம்மளே மதிக்கல அப்படின்னா யார் மதிப்பான்? இந்த உலகத்துக்கு எப்படி தெரியும் அப்படின்னு பெருமையை சேர்ப்பதற்காக அதுக்காக ஓடி போய் விழுந்தாரு. உலகத்துல எல்லா வேலையும் ஒவ்வொருத்தருக்கும் இப்ப சிவனுக்கு என்ன வேலை? சிவனுக்கு அழிக்கக்கூடிய வேலை. மகாவிஷ்ணுக்கு என்ன வேலை? அவர் உலகத்தை காக்கக்கூடியவர். பிரம்மனுக்கு என்ன வேலை? படைத்து பரம்பொருளா இருக்காரு. இப்ப பிரம்மனுக்கும் மகாவிஷ்ணுக்கும் காத்தல் அழித்தல். ஆமா. படைத்தல் இருக்கா இல்லையா? இந்த வேலையை கொடுத்தவர் யார்? முதல்ல இந்த வேலையை ஆனா நீங்க சொல்ற கணக்குப்படி இருக்கு வெளிநாகம். ஆரம்பத்துல தேவி வாதத்தினுடைய அடிப்படையில பார்த்தோம்னா தேவி தான் எல்லாத்துக்கும் வேலையை கொடுத்தாலும் கதை சொல்லுது. மூல பரம்பொருளா இருந்தது தேவி தான் உலகத்தில் பெருமை சேர்த்தாரு. ஆனா ஒரு கதையில ஐந்தொழிலுக்கும் அதிபதியாகப்பட்டவர் சிவன் சொல்றாரு. நான் என்ன சொல்றேன், எந்த புராணத்தை நீங்க எடுத்து படிச்சாலும் அந்த புராணத்துல அந்த தலைவனை தூக்கி நிறைவேற்றி கதை எழுதப்பட்டிருக்கு. இதுல முன்னுக்கு பின்ன நம்ம யாரையுமே சொல்ல முடியாது. இப்ப படைத்தல் காத்தல் அழித்தல் மும்மூர்த்திகள்ல ஒருத்தர் படைக்கும் பொழுது பிரம்மனாகப்பட்டவன் தங்கையே அப்படி வரும் பொழுது இவர் தாயே இப்படி ஒவ்வொருத்தர் வரும் பொழுது இவர் தான் பெண்ணே என்று வந்தார் அப்படின்னு பாவம் சொல்லுது. சிவனாகப்பட்டவர் பெண்ணே வந்தாருனால ஆசைப்பட்டு பார்வை திருமணம் முடிச்சுக்கிட்டா. ஆரம்பத்துல முக்கண்ணி இருந்தது யாருக்கு கேட்டீங்கன்னா பரம்பொருளாகப்பட்டவர் சிவனுக்கு வர்றதுக்கு சக்திக்கு இருந்துச்சு. அதனால எட்டுக்கண்ணாகப்பட்டவர் இப்ப பார்த்தா கோபக்காரியம் தான் எதுக்கு எடுத்தாலும் எரிச்சு விடுவான். புராணத்துடைய நோக்கமே ஒவ்வொரு புராணத்தை தூக்கி நினைவை பாட்டுவது. அதை யாரு பெரியாம சொல்ல முடியாது. அந்த நெற்றிக்கண்ணாகப்பட்டவர் அவளுக்கு இருக்கக்கூடாதுன்ற காரணத்திற்காக அந்த நெற்றிக்கண்ணை வாங்கினதுக்கு பிறகுதான் திருமணமே நடந்துச்சு. அந்த நெற்றிக்கண்ணை கொடுத்தாச்சு. அதனாலதான் பெண்கள் இன்றைக்கு திலகம் அடிக்கிறார்கள் நெற்றிக்கண்ணை அந்த இடத்துல வச்சு. பராசக்தி சொல்றாங்க இல்லையா? ஆனா சிவன் தான் அந்த உலகத்தில் உள்ள எல்லாத்துக்கும் கொடுக்கக்கூடிய வேலைகளை கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் தான். சிவன் நம்ம கதையில படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஆனா உண்மையான சிவன் எங்க இருக்கிறாங்க? உள்ளம் பெருங்கோயில், உடம்பு ஆலயம், வல்லர் பிராணருக்கு வாய் கோபுரவாசல், தெல்ல தெளிந்தாருக்கு சிவனே சிவலிங்கம். உள்ள தெளிவாச்சா நீங்க சிவலிங்க. கடவுள் வேற எங்கேயும் இல்ல, இருக்கிறார். எதை தேடி வந்தாய் அது நீராகவே இருக்கிறாய். அப்ப என்ன அர்த்தம்? நம்ம வெளியில தேட வேணாம், நமக்குள்ள இருக்கிறான். தூங்கும் போது மனிதர் விட மூச்சு சுடி மாறி போனாலும் போச்சு. கண்ணு ரொம்ப நேரம் பாத்துட்டே இருந்தீங்கன்னா கண்ணை மூடி வச்சுக்கலாம். கண்ணை பொத்தி வச்சுக்கலாம். செய்தியை பாத்துட்டே இருக்க கண்ணு வடிக்க பொத்தி வச்சுக்கலாம். காது ரொம்ப நேரம் செய்தியை கேட்டுட்டே இருக்கோம்னா அதையுமே அப்படி வச்சுக்கலாம். வாய்க்கு ரொம்ப நேரம் பேசிட்டே இருக்கோம்னா வாய் பேச அமைதியா இருக்கலாம். இது எல்லாத்துக்கும் ஓய்வை கொடுத்து நிப்பாட்டி போடலாம். மூச்சு காத்து மனுஷனை பார்த்து நான் ரொம்ப நேரமா மூக்கு வழியா வந்துகிட்டே இருக்கேன், நான் ஒரு அரை மணி நேரம் ஓய்வு எடுத்துக்கிறேன், மூச்சு ரெண்டு வச்சுனா என்ன பண்றது? உயிர் போயிடும். அவ்வளவுதான், வெறும் சடந்த. அதைத்தான் சொன்னார். தூங்கும் போது மனிதன் விட மூச்சு சுடி மாறி போனாலும் போத்துறாங்க. சிவம்னா என்ன அர்த்தம்? சிவம்னா என்ன? சிவம்ன்ற வார்த்தை மூணு எழுத்து வார்த்தை. சாணா மேல சுழிச்சு விட்டோம்னா அது சீனா. சாணா மேல சுழிச்சு விட்டா சீனா. சிவம்ன்ற வார்த்தை அந்த சுழி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது சவம்னு மாறிடும். சவம்னு என்ன அர்த்தம்? என்ன சவம்னு எதை சொல்லுவான்? உடம்புதான் சொல்லுவான். சவம்னு எதை சொல்லுவான்? உயிர் அற்றத சொல்லுவான். இப்ப பாருங்களே, சவம்னா உயிர் அற்றது ஒரு பிணத்தை சொல்லுவான். உலகத்துல மேலே இருக்கக்கூடிய அந்த சுழி நீட்டி கொண்டிருக்க வரைக்கும், உலகத்தில் சீராக இயங்குற வரைக்கும் உள்ளே எம்பெருமான் குடியிருக்கிறார். அந்த சுடிமுனை கெட்டு போச்சுன்னா அவன் பிணமாக வாழ்கிறான். இதை சொல்றதுக்காக இந்த வரைக்கும் அன்பே சிவம்
பேசுவான். மன்னால வந்தது மகாபாரதம், பெண்ணால வந்தது ராமாயணம். இது எல்லாருக்கும் தெரிந்த செய்தி. எல்லாருக்கும் தெரியும். இப்ப மகாபாரதத்தை எடுத்துக்கிட்டோம்னாவே யாருக்கு சண்டை? யார்? கௌரவர்களுக்கு பாண்டவர்கள் சண்டை. கௌரவர்கள் எத்தனை பேர்? கௌரவர்கள் 101 100 ஆண்கள், 101 திச்சல் என்ற பெண் பிள்ளை. பாண்டவர்கள் மொத்தம் எத்தனை பேர்? பாண்டவர்கள் 5 பேர். பாண்டவர்கள் எத்தனை மாசம் வனவாசம் போனாங்க தெரியுமா? 12 மாசம் வனவாசம் போனாங்க. ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம். 12 வருஷம் வனவாசம். ஒரு வருஷம் அஞ்ஞான வாசம். வனவாசம்னா அஞ்ஞான வாசம். வனவாசம்னா காட்டுக்கு போய் வனத்துல வாழக்கூடியது. சரி. அஞ்ஞான வாசம்னா தலைமறைவாக வாழக்கூடியது. தான் யார் என்பதை அடையாளத்தை மாற்றிக்கொண்டு வாழக்கூடியது. அடையாளத்தை மாத்திக்கிட்டு ஒரு வருஷம் வாழ்ந்தாங்க. ஒவ்வொருத்தரும் ஒரு வேஷம் போட்டு போனாங்கல்ல. ஆமா. எந்த தேசத்துல போய் மறந்துட்டாங்க தெரியுமா? வேற தேசத்துல போய் மறைந்திருந்தார்கள். ஒவ்வொருத்தரும் ஒருத்தர் சமயக்காரனா போற, ஒருத்தர் கணக்க பிள்ளையா போற, பெண்ணுக்கு நடனம் கத்து கொடுக்க ஆளா போறாங்க, ஒருத்தர் குதிரை மேய்க்கிறவனா போற, ஒருத்தர் சமையல் இப்படி போறாங்கல்ல. ஆமா. கனகப்பட்டன்ற பேர்ல தர்மம் போறாரு, வல்லவன்ற சொல்லக்கூடிய பேர்ல பீமம் போறாரு. அதுல அர்ஜுனே ஒரு ரூபம் போட்டு போனாரு. என்ன ரூபம் தெரியுமா? அர்ஜுன் பேடியாக போனாரு. பேடிதான் அழியாக போனாரு. ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் ஒரு திருநங்கை வடிவத்தில் போனார். திருநங்கையாக போனார். திருநங்கை வடிவத்தில் இத்தனை பேர் இருக்கும் போது பஞ்சபாண்டவர்கள் போனது யாரு? அர்ஜுனன் தானே போனாரு. அம்மா. ஏன் எத்தனையோ ரூபம் இருக்குல்ல, அத்தனை ரூபத்தை விட்டுவிட்டு குறிப்பிட்டு இந்த திருநங்கை வடிவத்தில் அந்த தேசத்துல மறந்திருக்க காரணம் என்ன? ஏன் போனாரு? ஏன் வேஷமே இல்லையா? இருங்க, நல்லா பேசுறீங்க, நானும் பேசுறேன். கேள்வி இடத்துக்கு வர்றீங்களே, எனக்கு ஒண்ணும் புரியல. கேள்வி கேட்கறீங்களே, இல்ல நான் உங்களை ஏதாவது கேள்வி கேட்டேனோ அப்படியே ஒரு பயத்துல கேக்குறீங்களா? அதுக்கு இல்ல வடினாங்க. இல்ல நான் வச்சிருக்க சின்ன புள்ளி. இந்த கேள்வி நீங்க கேட்பீங்க. சின்ன நான் கேள்வில கண்ணா நீங்க கிளவியா போவீங்க. கேள்வி கூட கிளவியா போறோம். புள்ளி வச்சிட்டு இருக்கீங்க. ஏங்க நீங்க சின்ன புள்ளி வச்சீங்க. சரி. நான் அதே சின்ன புள்ளி வைப்பேன். பேசுவா. உங்களுக்கு பேச தெரியுமா? பெரும் புள்ளிக்கு அடையாளமே சின்ன புள்ளியானே. நீங்க சின்ன புள்ளி வச்சாலும் சரி, பெரிய புள்ளிய கொண்டாந்து வச்சாலும் சரி, அதை எப்படி சரி செய்யணுமோ அழகான முறையில் அப்படியே அழகா கோலத்தை போட்டு போய்கிட்டே இருப்பீங்க. கோலத்தை போட்டுக்க, அதை கடைசி வரைக்கும் அலங்கோலம் இல்லாம நான் கொண்டு வைக்கிறேன். யாரு? கோலம் போடும் பொழுதே எப்படி போடணும் எல்லாம் தெரிஞ்சுதான் போடுவான். நான் போடுற கோலத்தை அலங்கோலமா மாத்த பாட்டு வந்தாலும் முடியாது. கண்ணுக்கு காவலா இருக்கிறது கண்ணை இமை. இமைதானே? இமைதான். இமை எதுக்கு கொடுத்திருக்கேன்? இமை எனக்கு கண்ணை பாதுகாக்கிறதுக்கு. கண்ணை பாதுகாக்கத்தானே இமை இருக்கு. ஆமா. ஆனா அதை தாண்டி தூசி எப்படி படுது? அதை தாண்டி விழுகுதான். எனக்கு எல்லாம் நான் நினைக்கிறேன். எல்லா இடத்துலயும் கோலம் ஒழுங்கா வந்துடாது. அது மாறணும்னா மாத்தத முடியும். எல்லா இடத்துலயும் எல்லாமே சரியாகாது. இடம் பொருள் ஏவல் இருக்குல்ல. எங்க எதை பேசணும் எப்படி பேசணும் ஒரு முறை இருக்குல்ல. அதனால கண்ணுல தூசி விழுந்துருச்ச காரணம் இதோட இதை கொண்டு ஒப்பிட்டு பேச முடியாது. கேட்டதுக்கு பதில் இப்ப நீங்க கேட்ட அந்த ரூபத்தை எடுக்க காரணம் இல்ல. சங்கடத்துக்கு ஆளாக்காத. கேட்டோம்னா கேட்டுக்க இருவாங்க பதில் சொல்லு. இருங்க வாங்க. என்னமோ சொன்னீங்களே இதுக்கு ஆளாக்காத. என்னது? சங்கடத்துக்கு ஆளாக்காத. கேட்ட கடிக்கு பதில் சொல்லுங்க. சங்கடம்னா என்ன? சங்கடம்னா என்ன? சேலை செய்ய வரும்போது குறுக்கிட்டு தடங்கள் பண்றதும் சங்கடம் தான். சரி. இடையூறு பண்ணா சங்கடம். ஆமா. நான் கேள்வி கேட்கல, நீங்க கேள்வி கேட்டீங்க. சரி. நீங்க பேசுறத வச்சு நான் ஒரு விஷயம் நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். சரி. சரிங்களா? நீங்க கேட்ட கேள்வியில நீங்க பேசுறத வச்சு நான் ஒரு விஷயம் கேள்வி கூட கிடையாது. சரிங்களா? சங்கடம்னு சொல்றீங்களே, சங்கடம்னா என்ன? எனக்கு தெரியுமா? எதை பேசாம முடிப்பேன். வாயை திறந்து என்ன வார்த்தை சொன்னாலும் எல்லா வார்த்தைக்கும் விளக்கம் இருக்கு. விளக்கத்தை சொல்லுங்க. சொல்ல தெரியலையா? அசிங்கப்படுத்து, கேவலப்படுத்து, என்னென்ன பண்ணணுமோ எல்லாம் பண்ணிவிடுவேன். சரிங்களா? சும்மா எனக்கெல்லாம் தெரியும், எனக்கு தான் பேச தெரியும், எனக்கு எல்லாம் தெரியும். சும்மா இந்த மண்ட கடமான பேச எங்களை வச்சுக்கூடாது. உன்னை யாரும் புடிச்சு வச்சிருக்காங்க. புடிச்சா படுத்தி பார்த்தாம நான் சொல்றேன். முடிஞ்ச நான் முடிஞ்சாலே அசிங்கப்படுத்தி பாரு. சங்கடம்னா என்ன? சங்கடம்னா என்ன? அதை நீங்க பதில் சொல்லுங்க. நான் கேட்டிருக்கேன் கேள்வி, நீங்க கேட்ட கேள்விக்கு பதில். மகாபாரதம் போர் நடக்க போது போருக்கு ஒரு சில அஸ்திரங்கள்லாம் தேவைப்படுது. யார்? அர்ஜுனன். அர்ஜுனன் என்ன பண்றான்? தன்னுடைய தகப்பனை பார்க்க போறான். யாரு? இந்திரனை. இந்திரனுக்கு பிறந்த வந்து அர்ஜுனன். எதுக்கு போறான்? ஒரு சில அஸ்திரங்களை வாங்கிட்டு வருவோம். நம்ம தகப்பன் அப்படின்னு போறான் கேட்கிறான். அஸ்திரங்கள் எல்லாம் வாங்கியாச்சு வர்றான். அப்பதான் இந்திரன் சொல்றாரு, வந்ததே வந்துட்ட, இன்னும் ஒரு அஸ்திரம் இருக்கு, அதை கத்துக்கிட்டு போ அப்படின்னு. ஒரு கலை இருக்கு, கத்துக்கிட்டு போகணும். என்ன கேட்கிறான்? ஆடல் பாடல் சம்பந்தப்பட்ட இந்த மாதிரி ஒரு கலைகள் இருக்கு, அதை கத்துக்கிட்டு போ அப்படின்றான். இது எனக்கு தேவையில்லை, நான் பெரிய ஒரு வீரன், எனக்கு தேவைப்படாது. அப்படியே இருந்தாலும் போர் முடிச்சுட்டு வந்து பிறகு நான் கத்துக்கிட்டு போறேன் சொல்றத கேட்கவே இல்லை. அப்ப என்ன பண்றாரு? ஊர்வசி என்ற பெண்ணை அனுப்புறாரு. நியமிச்சு எல்லாத்தையும் கத்துக் கொடுக்க சொல்றாங்க. அந்த பெண்ணு கத்துக் கொடுக்குறாங்க. கத்துக் கொடுக்கும் பொழுது அர்ஜுன் மீது ஆசை ஏற்பட்டுருச்சு. அளவுக்கு அதிகமான ஒரு பாசம், அது காதலாக மாறிடுச்சு. அந்த பெண்ணு கேட்கிறாங்க, உங்களை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. யாரு? அர்ஜுனன். அப்படியா? பார்த்திவன் தானே? நீங்க என்ன
நீங்க யாரு நீ ஒரு மாதிரி கேக்குறீங்க? என்னமா கேக்குறேன்? நான் சொல்றது கதையில. கதையத்தை நான் சொல்லிக்கிட்டு. ஆமா. அந்த பெண்ணை கேக்குறா. ஊர்வசியோட அழகில் மயங்காத ஒரு உலகத்துல யாருமே கிடையாது. அப்பேற்பட்ட ஒரு பேரழகி. அந்த பேரழகி கேக்குறாங்க, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, உங்களை அடையணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு கேக்குறா. அதுக்கு என்ன சொல்லணும்? அர்ஜுனன் சொன்னா, அதுக்கு சம்மதிக்கல. அதுக்கே நான் இடம் தர ஒரு பொழுதும் இடம் தர மாட்டேன். நீங்க யாரு சாதாரணப்பட்டவங்களா? எனக்கு எல்லா அஸ்திரங்களையும் சொல்லி கொடுத்த கலைகள்லாம் சொல்லி கொடுத்துருக்கீங்க. அந்த கலைகள்லாம் சொல்லி கொடுத்த காரணத்தினாலே தாங்கள் எனக்கு குருவாக இருக்கீங்க. இரண்டாவது, என்னுடைய தகப்பன இந்திர சபையிலே நடனமாடும் மாதர்கள் எனக்கு தாய் மாதிரி. உங்களை போய் நான் ஏத்துக்க முடியுமா? அது ஆசைக்கு என்னங்கிற பார்த்தா அந்த பெண்ணு ஊர்வசி ஒரே கோபம். தன்னோட ஆசைக்கு இணங்காமல் போறானே, என்ன பண்றதுன்னு ஒரு நினைச்சா. அப்பதான் சொன்னா, ஒரு சாபத்தை கொடுத்த. என்ன சாபம்? என்னோட ஆசைக்கு இணங்காத போன காரணத்தினாலே ஆண்மை இருக்குல்ல, இந்த ஆண்மை இருக்கிறனாலதானே நான் மாட்டேன்னு சொல்றேன். இந்த ஆண்மை இருக்கிறனால நான் வண்டகரமா பேசுறேன். இந்த ஆண்மை இல்லடா என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி அப்பதான் ஒரு சாபத்தை கொடுத்தாங்க. நீ ஆண்மை இல்லாமல் போக கடவுதுன்னு சொல்லி சாபத்தை கொடுத்த சாபம் திரும்ப பெற மாட்டாது. அப்பதான் யோசிச்சு பார்த்தாங்க, தன் தவறை உணர்ந்து கொடுத்த சாபம் திரும்ப பெற மாட்டாது. அதனால என்ன பண்றாங்க, ஏதாவது சாபத்தை கொடுத்து திரும்ப வாங்க முடியாது. அதனால ஏதாவது ஒரு வருடம் மட்டும் நீ பேடியாக திருநங்கையாக வாழலாம். ஆனால் அது எந்த வருடம் எப்பொழுது வாழலாம் என்று அந்த வருடத்தை நீயே தேர்வு செய்து கொள்ளலாம்னு சொல்லிட்டாங்க. வந்துட்டான். அப்படிதான் பார்த்தான். 13 வருடம் 2 வருஷம் வனவாசம். 13வது வருஷம் தலைமறைவாக வாழ்றான். அப்பதான் யோசிச்சான், எல்லாரும் ஒவ்வொரு வேஷத்துல வாழ்ந்தாங்க. அப்பதான் யோசிச்சு அந்த இடத்தை பயன்படுத்தி ஊர்வசி கொடுத்த சாபத்தின் காரணமாக திருநங்கையாக ஒரு வருடம் மட்டும் திருநங்கையாக தலைமறைவாக வாழ்ந்தார் அர்ஜுனாகப்பட்டவை. இதனாலதான் தலைமறைவாக வாழ்ந்தான். போதுமா? நீங்க கேட்ட கேள்விக்கு பதில், நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்றீங்க அப்படின்னு எதிர்பார்க்க பேசக்கூடிய பொறுமை நல்லா சொன்னீங்க. அவன் என்ன அர்த்தம்? கொடுக்கப்பட்ட சாபத்தை வரமாக மாத்திக்கிட்டான். அதனுடைய தனிப்பட தம்பு. அவன் என்ன அர்த்தம்? இது தனிப்பட்ட பிரச்சனை. அப்ப கொடுக்கப்பட்ட சாபமாகப்பட்டது வரமா மாறிச்சு. மறந்து வந்தார். சாபம் வரமாடுச்சு. நீங்க சொன்னீங்க, நான் சொல்லிட்டேன். சங்கடத்துக்கு ஆளாக்காதீங்க. ஆமா, அதே சங்கடத்துக்கு என்னை ஆளாகாம அந்த சங்கடத்துக்கு உண்டான விளக்கத்தை சொல்லுங்க. வாழ்க்கையில பல இடத்துல சங்கடம் இருக்கதான் செய்யும். சில பேர் சொல்லுவாங்க, நீங்க தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்காத தம்பி, சங்கடத்துக்கு ஆளாக்காத. அது என்ன தர்ம சங்கடம்? ஏன் மத்த வார்த்தையில இல்லையா? குறிப்பிட்டு இந்த வார்த்தை எங்க இருந்து வருது? தர்ம சங்கடம், இந்த சங்கட வார்த்தை எங்க உருவாச்சு? எப்படிப்பட்ட சூழ்நிலை வருது அப்படி பாத்தீங்கன்னா, இது ஒரு கிளைக்கதை வெளிநாயகம். பஞ்ச பாண்டவர்கள் 5 பேர், தர்மே பீமே அர்ஜுனன் சகாதவன் பெருங்கொண்டார். செல்வந்தர் செல்வ செழிப்பிலையும் சரி, வசதியும் சரி, குணத்திலையும் சரி பெரியாரா இருக்காங்க. அப்படிப்பட்ட காலகட்டத்துல தருமனுக்கும் சகுனிக்கும் ஏற்பட்ட பகட விளையாட்டுல தன்னுடைய நாடு நகர மக்கள் அனைத்தையுமே இழந்து வீணா போயிடுறாரு. சுதாட்டத்தில் நடந்தாடா, ஒட்டுமொத்தத்தை திறந்தாச்சு. காட்டுக்கு வனவாசம் போட்டு அனுப்பிட்டாங்க. அனுப்பும் பொழுது காட்டுக்கு வனவாசம் போறாங்க. யாராரு? தருமே பீமே அர்ஜுனன் நகுலே சகாதேவன் தன்னுடைய உற்றாரோட போறாரு. போயாச்சா இல்லையா? அப்ப போனோட இந்த செய்தி எல்லாம் வெளியிடத்துக்கு பரவுது. பகட விளையாட்டு சகுனிட்டு நாடு நகரம் எல்லாத்தையும் திறமை இழந்துட்டாரா? அப்படிப்பட்ட மன்னனுக்கு இப்படிப்பட்ட நிலைமையா? அது எல்லாம் பரிதவித்து போய் நிக்கிறான். இப்ப இவ்வளவு பெரிய மனுஷன் நல்ல வாழ்ந்தவர் தெரிய கெட்டு போனாரு பார்க்க போவாங்கல்ல, எப்படி ஆயிட்டாருன்னு. அது போல எல்லாரும் எப்படி ஆயிட்டே அப்படின்னு பாக்கிறதுக்கா கேட்கறதுக்கா போவாங்க. அப்பத்த பார்த்தாரா, நாளுக்கு நாள் தருமனுக்கு இந்த நிலைமை வந்துருச்சேன்னு சொல்லி காட்டுக்குள்ள போய் எல்லா முனிவர்களும் சரி, அரசர்களும் சரி, மன்னர்களும் சரி நேர போய் பாக்குறாங்க. தருமா, உனக்கா இந்த நிலைமை, உனக்கா இந்த நிலைமை, ஏன் இப்படி ஆச்சு அப்படின்னு வந்து பார்த்தாரா. அப்பதான் தருமை பார்த்தாரா, நாட்டு நகரத்துக்குள்ள இருக்கும் போது யாரு வந்தாலும் தருமனை பார்த்தாலும் அவங்களுக்கு சாப்பாடு போட்டு அன்னம் பரிமாறி வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறது தருமனுடைய வழக்கம். ஆனா அவங்க காட்டுக்கு போன அவங்களுக்கே சாப்பிடறதுக்கு வழி இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில வந்த விருந்தினருக்கு நம்மளை பார்க்க வர ஆளுக்கு சோறு கூட போட முடியலையே, இந்த நிலைமைக்கு நம்ம ஆளாயிட்டமே. வர்ற யாரா இருந்தாலும் அன்னம் போட்டு அனுப்புறோம். நம்ம காட்டுக்குள்ள இருக்கும் போது நம்மளை பார்க்க வர எல்லாத்தையும் வெறுங்கையோட அனுப்புறோமே, வந்த ஆளுக்கு நம்ம உபசரிக்க முடியல, ஒரு விருந்து கூட போட முடியலையே அப்படின்னு காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய தருமே சங்கடப்பட்டானா. தருமே சங்கடப்பட்ட இது காலப்போக்கில் மாறுகிறது. தருமன் சங்கடப்பட்ட வார்த்தை மாறி தருமன் சங்கடப்பட்ட இது தர்ம சங்கடப்பட்ட வார்த்தை மாறுது. அப்ப எங்க இருந்து உருவாச்சு? தருமனாகப்பட்டவன் காட்டுக்குள்ள போய் யாருக்கு சோறு விட முடியலையே, வந்தால கவனிக்க முடியல, தருமன் சங்கடப்பட்டான் என்ற வார்த்தை தரும சங்கடம் என்ற மாதிரி உருவாச்சு. இருக்கா இல்லையா? பரவாயில்ல, நல்ல அறிவு இருக்கு. அது எனக்கு தெரியும். இருந்து என்ன பிரயோஜனம்? முட்டா பையன் யாருமா இவனுக்கு பயன்படுத்த தெரியல. யாரு சொன்னீங்க? யாரு சொன்னீங்க? கதையில
இல்ல எந்த கதையில யாருக்கு? தர்மன் நீங்க சொன்னீங்களே, ஆமாங்க. தர்மன் சகுனி பகடை உருட்டுறாங்க, அத சொல்றேன். சரி, தர்மத்துல சிறந்தவன் யாராவது தர்மனாகப்பட்டவன். ஆமாங்க. அவன் தெரியாத விஷயங்கள் ஏதாவது ஆழ்ந்த சிந்தனையில யோசிச்சுதான் பதில் சொல்லுவான். அப்பேற்பட்டவன் பாருங்க, சூதாட்டம் நடக்குது, சகனி கூப்பிடுறான் சூதாட. சகுனிக்கு எல்லாமே தெரியும் சூதாட்டத்துல. சகுனி என்ன கேட்கிறானோ அதுதான் அந்த பகடையில உழுகும். ஆமா, ஒண்ணுன்னா ஒரு தாயம்னா தாயம் விழுகும், அஞ்சுன்னா அஞ்சு விழுகும். அப்பேற்பட்ட வல்லமை படைத்தது இந்த பகடை. அதை கூப்பிடுறான், அவனுக்கு தெரியும் சூதாட. இவனுக்கு எதுவுமே தெரியாது. நல்லா பேசுவேன், பேச என்ன பிரயோஜனம்? யோசிப்பான், யோசிச்சு என்ன பிரயோஜனம்? ஏதாவது ஒரு இதுல சொல்லுவாங்கல்ல, கோட்டை விட்டுறாங்க அப்படின்னு தெரியும். ஆனா தெரியல, பேசாம இருக்கணுமா இல்லையா? கூப்பிடுறான் சூதாட்டத்துக்கு. எல்லாம் தெரிஞ்ச மாதிரி முன்னாடி போய் உட்காந்துட்டான். உட்காந்தாலும் பாருங்க, பணம் யாரு? துரியோதனை உட்கார வேண்டியது. ஆனா துரியோதனை என்ன பண்றான்? பணத்தை மட்டும் கட்டிட்டு எனக்கு பதிலாக என்னுடைய மாமா சகுனி ஆடுவான்னு சொல்லி சகுனிய உட்கார வச்சேன், செய்ச்சான். ஆனா இவனுக்கு அறிவு எங்க போச்சு தெரியுமா? இவன் என்ன பண்ணிருப்பான்னு தெரியாதவே, பணத்தை அதே பணத்தை இவன் கட்டிட்டு எனக்கு பதிலாக என்னுடைய மாமா கிருஷ்ணர் ஆடுவார் அப்படின்னு அன்னைக்கு உட்கார வச்சிருந்தா எல்லாம் தலைகீழ மாறி இருக்கும். என்ன பண்றா? எல்லாம் தெரிஞ்ச மாதிரி உட்கார்ந்தா எல்லாமே புடுங்கின யாரு? சகுனி பகடையை உருட்டி உருட்டி எல்லாமே பறிச்சான். பொன் பொருள் நாடு நகரம் எல்லாத்தையும் பறிச்சு கடைசி ஆம்பளைங்க 5 பேரு அடிமைகளாக இருந்தாங்க பாருங்க. அதோட பெரிய குடும்பம் என்ன தெரியுமா? 5 பேருக்கு வாழ்ந்தா அழியா பத்தினி பாஞ்சாலின்னு சொல்லி, அவளுக்கு தான் அழியா பத்தினி பாஞ்சாலி. அப்ப 5 பேருக்கு ஒரே மானம் பெரிதா உயிர் பெரிதான்னு சொல்லும் பொழுது உயிர் பெரிது, மானம் பெரிது. மானம் போயிருச்சுன்னா உயிர் போயிருச்சு, செத்துறோம், அது போய் இருக்கக்கூடாது. அப்ப ஒரு பெண்ணோட கற்பையே மானம் யார்கிட்ட இருக்கு? தன் கணவனுக்குள் இருக்கு, ஒரு ஆம்பளை கிட்ட இருக்கு. அந்த பெண்ணோட கற்பை கூட காப்பாற்ற முடியாம இருந்தாங்க தெரியுமா? என்ன காரணம்? அறிவு இருந்துச்சு. அறிவு இருந்தால் மட்டும் பத்தாது, அதை எங்கே செயல்படுத்த வேண்டும், எப்படி செயல்படுத்த வேண்டும், இடம் அறிந்து செயல்படுத்தணும். அடி வெக்கம் கிட்டவளே, கொஞ்சமா சோத்தத்தினா இப்படி பேசுவியா? நான் கேட்ட கடிக்கு பத்த துப்புள்ள கேவலப்பட்ட கிறுக்கி. அப்படிப்பட்ட சூழ்நிலைகளை கேட்ட கடிக்கு பதில் சொல்லாம யாராவது நின்றுட்டாங்க, அந்த மாதிரி நான் கேட்டு போய் வழினாங்க. ஆனா நீங்க இந்த வார்த்தையை தொட்டு பேசுறீங்க பாத்தீங்களா, அது ரொம்ப பெருமையா இருக்கு. நல்ல ஒரு விஷயத்தை எடுத்து இப்படி கொடுக்குறீங்க பாத்தீங்களா, ரொம்ப வர்ணிக்கத்தக்கதா இருக்கு. நான் தான் மரியாதை, இந்த உலகத்துல நமக்குள்ளதை அடக்கம், நம்மளை மிஞ்சி பேசக்கூடிய ஆளு சரி, உலக பட்டு கிடையாது. நம்ம பெரியான்ற எண்ணத்துல யாரும் அந்த பாஞ்சாலித நம்ம தான் பெரியாளு, நம்மளால எதையும் சாதிக்க முடியும் அப்படின்னு நினைச்சா நேரம் வந்தா கூட்டி வரும்போது துச்சாதனை பிடிச்சு எடுத்துவாரா அப்படின்னு சொல்லும் பொழுது துயிலை பிடிச்சு கொண்டாந்த அரசியல் நிப்பாட்டுகிறார். துயிலை உரிக்கிறான் துச்சாதனன். உரிக்க உரிக்க இவருக்குள்ள ஒரு நினைப்பு, நம்ம பலத்தை வச்சு நம்மளை காப்பாத்தி போலாம், யார் துணையும் தேவையில்ல அப்படின்னு தன்னுடைய பலத்தை முயற்சிக்கிட்டே இருக்கா. துச்சாதனை எடுத்துக்கிட்டே இருக்கார். ஒரு கட்டத்துக்கு மேல இவனால ஒண்ணும் பண்ண முடியல, ஒண்ணுமே பண்ண முடியல. ஏண்டி உன்னால ஒண்ணுமே பண்ண முடியலைங்க, நீ எதுக்கு அங்க போய்கிட்டு இருக்க? நீ எதுக்கு அங்க போற? ஏங்க போற? உன்னால முடியுமா? உன்னால முடியுமா கேக்குறேன். உன் பலத்தால எது வரைக்கும் இருக்க முடியும்? இருங்க சாமி, இருங்க, அமைதியா இருங்க. உன்னால இழுக்க முடியாது. உன்னால எது வரைக்கும் முடியுமா? அமைதியா இருங்க சொல்லிட்டேன். முடியும். ஆனா உன்னால இங்க முடியலையே. அப்பதான் பார்த்தார், ஒட்டுமொத்த கையை விட்டு விட்டு கண்ணா உன்னை சரணடைகிறேன், காப்பாத்துனா. சரி, என்ன சரணடைச்சிட்டீங்க? என் கால்ல விழுந்துட்டீங்க, என்னைக்கு மன்னிப்பு கட்டிட்டீங்க, இனிமே உன்னை நான் காப்பாத்துறேன், உழைச்சு போ, உழைச்சு போ, அப்படின்னு இப்படியா அப்படிப்பட்ட துயிலை அப்படியே கொடுத்துட்டே இருந்தாரா. உரிய 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 ஆடைகளை வட்டாமல் கொடுத்து கொண்டே இருந்த. அப்ப என்ன அர்த்தம்? நீ என்ன சரண அடைஞ்சிட்ட, இனிமே உன்னை போய் நான் காட்டி கொடுப்பா, வருத்தப்படாத, போயிட்டு போ அப்படின்னு மன்னிச்சு விட்டு அன்னைக்கு உயிரை காப்பாத்தி கொண்டு மானத்தை காப்பாத்தி யாருன்னா இந்த பார்த்த சாரதி. பார்த்த சாரதியை நம்மளா கைவிடப்பட மாட்டான். நல்லா இருக்கு, நல்லா ஏங்க, நல்லா கதை சொல்றீங்க. சரி, நீங்க சொல்லுங்க, பாஞ்சாலியோட மானத்தை காப்பாற்ற யாரு? பார்த்த சாரதி கிருஷ்ணராகப்பட்டவர். துகில விழுந்தாங்க. அப்ப ஆளுகளா கொடுத்து காப்பாத்தினாலும் ஒரு பெண்ணோட மானத்தை காப்பாற்ற சரியா இல்லைன்னு சொல்ல. அவருடைய மானத்தை யாரு காப்பாத்துறா? யார் முதல்ல காப்பாத்துறா? முதல்ல காப்பாத்துற பிரச்சனை வழிதாக்கா. ஏங்க, இந்த உலகத்துல ஒரு ஆம்பளை அவருடைய கிருஷ்ணனுடைய மானத்தை காப்பாற்றியவர் ஒரு நேரத்துல பாஞ்சாலி தன்னுடைய கட்டி இருந்த சேலையில கிழிச்சு கொடுத்தா. கொடுத்து ஒரு மானத்தை காப்பாத்திக்க கிருஷ்ணான்னு சொன்ன. அப்ப அதன் வடிவமாகத்தான் மறுபடியும் ஆடைய கொடுத்தார் கிருஷ்ணனாகப்பட்டவர். அவர் தன்னுடைய அவரோட மானத்தை இவ காப்பாத்தினா. அதற்கு பிறகு இவருடைய மானத்தை அவர் காப்பாத்தினாரு. உடனே தஞ்சம் கொடுத்துட்டாங்க. மானத்தை காப்பாத்தின தஞ்சம் போன இடத்துல தாலி வாக்கி கொடுத்தது அவர் தானே. எப்படி? அப்படிப்பட்ட போர்க்களத்துல பஞ்சபாண்டவர் இடத்தை கொண்டு சொன்னாங்க. கொண்டு போன இடத்துல எல்லாத்தையும் கொண்டு பீஸ்மர் வாக்குறுதி எடுத்தப்பட்டால ஆகா பீஸ்மர் எல்லாத்தையும் கொள்றாரு. கொண்டு விட்டாருன்னா ஒண்ணும் பண்ண முடியாது. நேர பார்த்தார், செய்தியை கேள்விப்பட்ட கண்ணே பீஸ்மர் கொள்கையில் சபதம் எடுத்தா
மீற முடியாது. பாஞ்சாலியை கூட்டி விடார். பாஞ்சாலி காலனியோட நடந்து வர்ற போர்க்களத்துல நடந்து வரும்போது பாதரட்சோட சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்கு. அப்பதான் கண்ணை பார்த்தாரு. ஆகா, உன் காலில் போட்டிருக்க காலனியை கலட்டு, அந்த காலனியை கலட்டுன்னு சொல்லி கையில வாங்கி வச்சுக்கிட்டாரு. இரவு நேரத்தில் அங்கிட்டு நடமாடிக்கிட்டு இருப்பாரு. அவர் காலில் விழுந்து வணங்கன்னு சொன்னோன்னு நேர போய் காலில் போய் பீஸ்மர் காலில் விழுந்தாரு இல்லையா, தீர்க்க சுமங்கலி போன வாழ்த்திட்டாரு. தெரியாம வாழ்த்திட்டாரு. எந்திரிச்சு பார்த்தா வந்தது பாஞ்சாலி. ஆனா நாளைக்கு அவன் புருஷனை கொள்றாத்தான் நான் இருந்தேன், இன்னைக்கு இவள்ல காலில் விழுந்துட்டா, நாளைக்கு ஓம் புருஷனை கொள்ளலாம் நான் இருந்தேன். அப்ப பெண்ணோட சாதுரியத்தை பாருங்க. அப்ப பாருங்க, சாதுரியம் இல்ல, இந்த பார்த்த சாரதி சொல்லி கொடுத்த புத்தினால அவனுக்கு வேலை செஞ்சு. புத்தி இல்ல, புத்தி சொல்றீங்க. அதனால அவனுக்கு புத்தி வச்சு இருங்க. அப்ப அன்னைக்கு சபதம் போட்ட காரணத்தினாலதான். அப்ப என்ன அர்த்தம்? என்றைக்கு துரியோதனை தொடகை பிளந்து அந்த குருதியின் தலையில் தடவினோம், சபதம் போட்டான். அதாவது நம்மால சொன்னாரு, அந்த போரே நடக்காம இருக்க இப்ப கூந்தலம் போது அறுத்து எரிஞ்சிட்டு பார்த்த சாரதியுடைய அங்க பார்த்து காண்டிவத்தை உடச்சு எரிஞ்சிட்டு இந்த இடத்துல ஒன்னையும் சேர்த்து கட்டி போட்டுட்டா போற நிப்பாட்டி போலாம் சகாதேவன் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட சூட்சமதாரி இருந்தார். சகாதேவன சொன்ன நடந்துச்சா? ஆனா பாஞ்சாலி என்ன சபதம் போட்டாலும் அதான் கடைசி நடந்துச்சு. இந்த உலகத்துல ஆட்டு வித்தவனு ஆட்டுவனு கண்ணன் தானே. ஒரு பெண் நினைத்தால் மட்டும் ஆக்கவும் முடியும், அழிக்கவும் முடியும். உன்னுடைய அழிப்பு சக்தியை நிப்பாட்டி ஆக்க சக்தி பயன்படுத்த உனக்கு புரிய மாட்டேங்குது. பெண் இல்லாம எதுவுமே இயங்க முடியாது. பேச்சடி பயன்படுறேன் என்று ஒண்ணு வந்தாங்க. நான் ஆரம்பத்துல சொன்னேன், ஒண்ணு வச்சுதான் ஒண்ணுக்கு பெருமை. உன்னால ஒண்ணும் பெருமை இல்ல. பேசுங்க. இப்ப உன்னால என்ன பெருமை? என்ன பெருமை? ஒண்ணுக்கு ஒண்ணு பெருமையை சேர்க்கிறேன். எனக்கா? பார்த்து வந்திருக்கேன். உனக்கு புருஷன் ஆண்ட பார்த்து வந்திருக்கேன். பார்த்து வந்திருக்கீங்களா? இல்ல உடனே சொல்லவே எனக்கு சரி. ஏங்க புருஷன் பார்த்து வந்திருக்கீங்க. நல்ல மாப்பிளையா? நல்ல மாப்பிளையா? உலகத்துல இப்படிப்பட்ட மாப்பிளையும் தேர்ந்தாலும் பார்க்க முடியாது. அழகா இருப்பாரா? அழகுன்ற பேரா வருது. என்ன மாதிரி அழகா இருப்பாரா? எக்கச்சக்கா. ஒண்ணு மாதிரி இல்ல, ஒண்ணு காட்டு ஒண்ணு அழகா இருப்பாரு. இங்க பாருங்க, எனக்கு ஒரு ஆசை இருக்கு. அதே மாதிரி நீங்க நிறைவேற்றணும். எனக்கு ரொம்ப பெரிய கூட்டு குடும்பத்துல வாழணும் ஆசை. கூட்டு குடும்பம் தானே? ஆமா. வருத்தப்படாத. அந்த மாதிரி ஒரு நாளைக்கு அவரக்கா பாவக்கா எல்லாம் கூட்டு வைப்பாரு. கூட்டு எங்க வைக்கிறதா? பெரிய குடும்பம். அப்படி குடும்பமா? அப்படி குடும்பம். ஆனா இன்னொரு நல்ல காசு பணம் போடுங்கடா. பணமே உலகமே. அப்படிப்பட்ட பெருமை இருக்கு. ஆனா இன்னொரு ஒண்ணு என்ன, நான் வாக்கப்பட்டு போகிற இடத்துல சரி மாமனார் இருக்க கூடாது. இருக்க மாட்டார். மாமியார் இருக்க கூடாது. சத்தியமா இருக்க மாட்டார். குழந்தையா இருக்க கூடாது. இருக்க மாட்டார். நாத்தனா இருக்க கூடாது. இருக்க மாட்டாமா? புருஷன் மட்டும் இருக்கணும். நீ போனினா அவள எப்படி இருப்பாங்க? அந்த மாதிரி பெரிய குடும்பத்துல தான் நான் உண்மையா சொல்றேன். நான் எனக்கு மல்லிக்கு நான் கல்யாணம் உள்ள தேவனா பார்த்தானோ உனக்கு சிறப்பு வந்து கூடுமா? சுப்பிரமணிய சுவாமி என்பா, கந்த சுவாமி என்பா, குகநாதன் என்பா, சக்திவடி வேடன் என்பா, சண்முக சுந்தரம் என்பா. இந்த இடத்துல நீங்க ஆமா சொல்லணும். ஏன் ஆமா சொல்ற? முருகனுடைய பேரை சொல்ல மாட்டேன்னு சொல்லுங்க. நீங்க பிடிக்கலன்னு சொல்லுங்க. முருகனை கட்ட வேணாம். ஆனா முருகன் பேரை சொல்ல நீங்க என்ன சொல்லணும்? ஆமா சொல்லணும். சொல்லுங்க. நான் சொல்ற குடி குமரன் என்பா. வள்ளி வேஷம் போட்டு முருகன் பேரை சொல்லி ஒரு அரை ஆமா கொள்ள என்ன வள்ளி? வள்ளியா? உன்னை வள்ளினா ஒத்துக்க முடியாது. முருகனுடைய நீங்க ஒத்துக்கணும் அவசியம் கிடையாது. முருகனுடைய பெருமைகளை பாடுறதால நான் எப்படி பேசுறேன்? முருகன் சொல்லிட்டீங்க. நான் ஏன் ஒரு அரை போட்டியா? நான் என் மனசுல என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும். தம்பு இல்ல. நான் ஏன் சுத்தமணி பத்தியே கிடையாது. இப்ப சொல்லு. அப்ப முருகன் பேரை சொல்லுவாங்க. முருகன் பேரை சொல்ல ஒரு அரை போடல. நான் சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டீங்களா? அப்ப உங்களுக்கு பிடிக்கல. நீ கட்டா போ. முருகன் பேரை சொல்லும் போது நீ ஒரு அரை ஆமா போட்டு ஆடும். போடுகிறா மாட்டீங்களா? குள்ள கடவுள். சரி, நான் வணங்கக்கூடிய தெய்வம் அரோகரா போடுவேன். போடுகிறா? குன்ற குடியாளன்பா. ஆமா. என்ன ஆமான்னா 2019 சேர்த்து கேக்குறீங்க. ஒரு சத்தம் போட சொல்லு. சுப்பிரமணிய சுவாமி என்பா, குன்ற குடியாள் என்பா, கதிர்வேல கந்தன் என்பா, கொடுத்த பொக்கிசமா, கொண்ட வேடியனா, சிவனருள் வட்டவனா, எங்க வள்ளி சிந்தைகள் நின்றவனா, அப்படிப்பட்ட முருகனவ நம்ம கொஞ்சம் குமரி வள்ளிக்கேத்த புருஷனவ. அதான் சின்ன சின்ன
முருகன் என்றார், செந்தில்மலை ஆண்டவன் என்றார், சாமிநாதன் என்றார், தேனிமலை முருகன் என்றார், திருச்செந்தூர் ஆண்டவன் என்றார். அப்பைக்கு பாருங்கவனா, ஆன்மீக அறிவு உள்ளவனா, சொல்லுங்க வழிநாக்கா, ஆன்மீக அறிவு உள்ளவனா, எதிரிகளை வேறறுத்தவனா, நம்ம ராதாசுரிக்கு புத்தி புகட்டுபவனா, சினேகா சிரிக்கி அம்மா சினேகா சிரிக்கிற இங்க வாங்க. அது யாரு சினேகா? அது யார் ராதா? வடிநாயகா இருங்க, ராதா யாரு? வடிநாயகா ராதான்னா யாரு நினைக்கிறீங்க? யாரு? இந்த உலகத்திலேயே ராதா கிருஷ்ணன்றது யாரு தெரியுமா? சொல்லுங்க. யாரு? என் பாட்டன் நாராயணன். அந்த பாட்டனுக்கு உறுதியாக்கக்கூடிய பேரே. இத்தனை பேர் அவருக்கு பெரிய இளைஞரா இருக்கு. ஆமா, அதுல சினேகான்னா நீங்க இல்ல, ரொம்ப சிநேகிதமானவர் சொல்ல வந்தேன். சொல்லுங்க. போடுங்க. சின்ன சின்ன முருகையா சிங்கார பேரையா, சின்ன சின்ன முருகையா சிங்கார பேரையா, அத பெட்டி கொண்டு தமிழ் பெயரோ செந்தூர் பதி பேரவள், சின்ன சின்ன முருகையா சிங்கார பேரையா. கொட்டி கொடுப்பதற்கு தினத்தின் முறையோ, கொட்டி கொடுப்பதற்கு தினத்தின் முறையோ, ஒட்டமா சொல்லவாது உனக்கு என்ன அக்கறையோ கைவரிசை செல்லாம். யார் பார்த்து சொன்னாய்? கூட்டி கொடுப்பது கோத்து தமிழ்நாயே. அந்த முருகன் இரட்டு மலையில் உன்னை திருட்டு மனசு வைக்கிற நான் அல்ல. இது பிரௌடிப்பான பொருள் அல்ல, இது சம்பதான கட்டிமல்ல. வருகை உன திருமணத்துக்கு இருந்தா கட்டாடுற ஆத்தா ஒள்ளி நாயரா போய்கட்டுமா? போங்க, வராதீங்க, வராது. எம்புட்டு வேகம் உலகத்திலே 2 இடத்தில் சிலைகள் உள்ளது. அது என்ன சிலை என்று கூறவும். உலகத்துல எத்தனையோ சிலை எல்லாம் இருக்கு. கேள்வி கேட்கிறீங்களே, ஏதாவது ஒரு சிலை இந்த சிலை அப்படின்னு சொல்லி கேட்டா தெரியும். சிலை உள்ளது அப்படின்னு சும்மா ஒட்டைய கேள்வி கேட்க தெரியாம கேட்டா என்னத்த சொல்றது? எத்தனையோ சிலை இருக்கு உலகம் எங்கும். கேள்வியை சரியா சொன்னா முருகா, என்னை மன்னித்து உன் தரிசனத்தை எனக்கு காட்டுவாயாக. சம்போ மகாதேவா, அரஹர மகாதேவா.